அனைவருக்கும் டிவோஷனல் சார்பாக இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, பத்ரகாளி ஜெயந்தி பற்றி தான். கேட்ட வரங்களை உடனே தரும் பத்ரகாளி அம்மனின் அருளை பெற இந்த நாளை மட்டும் நம்ம தவற விற்றக்கூடாது. பத்ரகாளி ஜெயந்தி 2025 அன்று காளி தேவியை வழிபடுவதால் ஏற்படும் நன்மைகள் மிக ஏராளம். காளியம்மன் கேட்ட வரங்களை உடனடியாக தரும் தெய்வம் என்பதால் இந்த நாள்ல மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா இந்த நாள்ல என்னென்ன செய்தால் தேவியின் பரிபூர்ண அருளை பெறலாம், எந்த நேரத்தில் வழிபட்டால் நமக்கு அதீத பலன் கிடைக்கும், இந்த நாளில் என்ன செய்தால் எப்படி வழிபட்டால் காளி அம்மனின் அருளை பெற முடியும் என்பதை இந்த பதிவின் மூலம் நம்ம தெரிந்து கொள்ளலாம். பத்ரகாளி ஜெயந்தி என்பது தேவி பத்ரகாளியின் பிறந்த நாள் அல்லது அவதார நாளாகும். இது இந்து மதமான வைகாசி மாதம் கிருஷ்ணபக்ஷத்தின் ஏகாதேசியில் கொண்டாடப்படும். சமஸ்கிருதத்தில் பத்ரா என்றால் நல்லது என்று பொருள். இந்த நாளில் தேவியை வழிபடுவதன் மூலம் நல்லவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று பக்தர்கள் நிறைய நம்புகிறார்கள். சில இந்திய மாநிலங்களில் இது அபரா ஏகாதேசியாகவும் ஒடிஷாவில் ஜலகிரிடா ஏகாதசியாகவும் கொண்டாடப்படுகிறது. இந்து புராணங்களின்படி தேவி சதியின் மரணத்தை கேள்விப்பட்டதும் சிவபெருமான் கோபமடைந்து தனது முடியிலிருந்து பத்ரகாளி தேவியை உருவாக்கினார். அரக்கர்களை அழித்து பிரபஞ்ச சமநிலையை மீட்டெடுப்பதே அவளுடைய அவதாரத்தின் நோக்கம். இந்த நாள் ஆரிய சரஸ்வத் பிராமணர்களுக்கு மிகவும் முக்கியமானது. ஹரியானா, இமாச்சல பிரதேசம் மற்றும் காஷ்மீரில் இது பரவலாக கொண்டாடப்படும். 2025 ஆண்டு பத்ரகாளி ஜெயந்தி மே 23 கொண்டாடப்பட உள்ளது. பத்ரகாளி ஜெயந்தியின் முக்கியத்துவம் அப்படின்னா நீல்மத் புராணா அல்லது விதாஸ்தா மகாஸ்தியாவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த புனித நாள்ல காளி தேவி பிரார்த்தனை செய்வதன் மூலம் வாழ்க்கையின் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த தடைகளை நீக்கி தெய்வீக ஆசீர்வாதங்களை நம்ம பெறலாம். இது பக்தர்களின் நம்பிக்கை. பத்ரகாளி தேவிக்கு செய்யும் பக்தியான பிரார்த்தனைகளில் ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் உள்பட அனைத்து பிரச்சனைகளையும் நீங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாள்ல ஜோதிட சிக்கல்களை தீர்க்கவும் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வரவும் மிகவும் உகந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. ஏகாதேசியுடன் ஒத்து வருவதால் பத்ரகாளி ஜெயந்தியில் பிரார்த்தனை செய்வதன் மூலம் விருப்பங்களை நிறைவேற்ற முடியும் என்ற நம்பிக்கை உள்ளது. சில பகுதிகளில் இந்த தனித்துவமான தொடர்பு காரணமான மக்கள் இதை பத்ரகாளி ஏகாதேசி என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த நாள் செவ்வாய்க்கிழமை அன்று மற்றும் ரேவதி நட்சத்திரத்தில் வந்தால் அது இன்னும் சிறப்பானதாக கருதப்படும். இந்து பக்தர்கள் பத்ரகாளி தேவியை அவளின் ஜெயந்தியில் மிகுந்த நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் வழிபடுவார்கள். பத்ரகாளி ஜெயந்தி அன்று அதிகாலையில் எழுந்து கருப்பு அல்லது நீல நிற ஆடைகளை அணிந்து கொள்வார்கள். இந்த வண்ணங்கள் மகா பத்ரகாளி தேவிக்கு மிகவும் பிடித்தமானவை. பூஜை பீடத்தில் பக்தர்கள் பத்ரகாளி தேவியின் சிலையை வைத்து நீர், பால், சர்க்கரை, தேன் மற்றும் நெய் ஆகியவற்றை கொண்டு பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்வார்கள். இந்த சடங்கிற்கு பிறகு மரியாதையுடன் அலங்கரிக்கப்படுகிறது. இந்த நாளில் தேவிக்கு தேங்காய் தண்ணீர் வழங்குவது மிக புனிதமானதாக கருதப்பட்டிருக்கு. சந்தன பூஜை மற்றும் வில்வ பூஜை பக்தர்கள் செய்வது உண்டு. மதியம் முக்கிய பிரார்த்தனைகள் தொடங்கும். அப்பொழுது பத்ரகாளி தேவியின் ஆசீர்வாதத்தை பெற பல தேவி மந்திரங்கள் உச்சரிக்கப்படுவது உண்டு. மாலையில் பக்தர்கள் காளி கோவில்களுக்கு சென்று திருவிழாவிற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட சிறப்பு பூஜைகள் மற்றும் சடங்குகளில் பங்கேற்று கூட்டாக வழிபாடு மற்றும் பக்தியின் மூலம் தேவிக்கு தங்கள் பாராட்டுகளையும் நன்றியையும் செலுத்துகிறார்கள். நீங்களும் பத்ரகாளி அம்மனுக்கு விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மே 23 5ஆம் மாதம் 2025 வருடம் இந்த நாளில் மட்டும் தவற விட்டுறாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க பத்ரகாளி அம்மனின் பக்தனாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க. காளி தேவி உங்களுக்கு பிடிக்கும் என்றால் கமெண்டில் மகா காளி தேவியை நமக கமெண்ட் செய்யுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.